போதைப் பொருள் விற்பனை செய்ததாக சென்னை ஐனாவரம் காவல் நிலைய சட்டம் ஒழுங்கு காவலர் பரணி கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க கேட்கலாம். ராகவேந்தர், போதைப் பொருள் விற்றதாக காவலர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். விவரங்கள் என்ன? வணக்கம். சென்னையில் போதைப் பொருட்கள் புழக்கத்தை கட்டுப்படுத்த சென்னை போலீசார் பல்வேறு கைது நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். சப்ளை செய்யும் முக்கிய நபர்களை கண்டறிந்து போதைப் பொருட்களை ஒடுக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது கடந்த சில தினங்களுக்கு முன்பு கிட்டத்தட்ட ஒரு போதைப் பொருள் விற்பனை கும்பலை கைது செய்தனர். குறிப்பாக சென்னை மெத்தாப்பட்டம் போதைப் விற்பனை செய்பவர்கள் சைபர் குறிவைத்து தற்போது தெற்கு மண்டல அதிதீவிர தடுப்பு பிரிவு போலீசார் தீவிரமாக கண்காணித்து தற்போது தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடியை சேர்ந்த சென்னையில் சமையல் மாஸ்டராக பணியாற்றும் ரகு என்பவரை கைது செய்தனர். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் நெசவு தொழிலாளி கண்ணன் என்பவரை போலீசார் அடுத்த கட்டமாக கைது செய்தனர். அதன் பின்பு கேமரூன் நாட்டை சேர்ந்த ஜோனாதான் என்பவரையும் கைது செய்தனர். இதன் அடுத்த கட்ட நடவடிக்கையாக அந்த கண்ணன் என்பவரை போலீசார் கைது செய்ததோடு மட்டுமல்லாமல் அவருடைய நடத்தப்பட்ட விசாரணையில் பல்வேறு திருடர்களும் தகவல் வெளியானது மற்றும் கண்ணனின் செல்போனை ஆய்வு செய்த போது இந்த செல்போன் இந்த போதைக் கும்பலுடன் போலீசார் ஒரு தொடர்பு இருப்பது தெரிய வந்திருக்கிறது. ஆரணி அந்த கண்ணன் என்பவரின் செல்போனை தொடர்ந்து ஆய்வு செய்த போது சென்னை அயனாவரம் காவல் நிலையத்தில் சட்டம் ஒழுங்கு பிரிவில் காவலராக பணியாற்றும் பரணி என்பவருடன் அடிக்கடி செல்போனில் பேசியதும் தெரிய வந்திருக்கிறது. பரணிக்கு அடிக்கடி ஜிபே மூலம் பணம் பரிமாற்றத்தில் ஈடுபட்டதும் தெரிய வந்தது. இதையடுத்து காவலர் பரணியை அழைத்து வந்து விசாரித்த போது 3 மாதங்களுக்கு முன்பு கிரிண்டர் ஆப் மூலமாக கேரளாவை சேர்ந்த அபிஷேக் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டு அவரிடமிருந்து போதைப் பொருளை வரவழைத்து நேரடியாக சக போதைப் பொருள் வியாபாரிகள் மூலமாக விற்பனை செய்ததும் தெரிய வந்திருக்கிறது. சென்னை ஐயப்பன் தாங்கலில் வசிக்கும் பிறந்த 2016ஆம் ஆண்டு தான் காவல் நிலையத்துக்கு வந்ததாக அவர் தெரிவித்திருக்கார். தனது நண்பர்களின் பேராசை மூட்டியதால் இது போன்ற செயலில் ஈடுபட்டதாகவும் போலீசார் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. தற்போது காவலர் பணியிடம் நீக்கமும் செய்யப்பட்டிருக்கிறார். விசாரணையானது தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. போதைப் பொருள் விற்றதாக காவலர் பரணி கைது செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் அவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராகவேந்தர்.